அவர்களினுடைய பணியாளர்களை, அடிமைகளை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி சபிக்கிறாங்க. வீணா போனவன் இதை கூட உனக்கு செய்ய தெரியாதா அப்படின்னு சாதாரணமா சொல்லுவோமா இல்லையா? இதை கூட செய்ய மாட்டேங்க, அந்த மாதிரி எப்படி உருப்பட போற, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. அவங்க அந்த வார்த்தையை சொல்லவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை கிராஸ் பண்ணவும் கரெக்டா இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்து முகத்தை இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு சொல்றாங்க, லஆனீன வஸ்ஸித்தீகீன கல்லா வரப்பில் கஅபா. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்றேன், அபூபக்கரே உன் பேரு சித்தீக். அபூபக்கர் சித்திக்னு தான் நம்ம சொல்றோம். சித்தீக்னா என்ன அர்த்தம்? உண்மையாளர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அபூபக்கரே உனக்கு சித்தீக், உண்மையாளர் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குதுப்பா. அது எவ்வளவு பெரிய உயர்ந்த பட்டம் தெரியுமா? அது நான் உனக்கு அந்த பட்டத்தை தந்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு நீ ரொம்ப நெருக்கமான ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பட்டத்தை சுமந்துக்கிட்டு, உண்மையாளர் சித்தீக்ங்கிற பட்டத்தை சுமந்துக்கிட்டு நீ சபிக்க கூடியவனாகவும் இருக்கிறியப்பா. அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒருத்தர் சபிக்க கூடியவராக எப்படி இருப்பாரு? ரெண்டு ஒருத்தர்கிட்ட எப்படிப்பா இருக்க முடியும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதுக்கு மேல அங்க நிக்காம இடத்தை காலி பண்ணி ரசூலுல்லாஹ் போயிடுறான். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? எந்த அடிமையை, எந்த பணியாளரை சபித்ததனால் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து இந்த வார்த்தையை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சோ, அந்த அடிமையை கூப்பிட்டு, எப்பா இன்னையில இருந்து நீ சுதந்திரமானவன், உனக்கு நான் உரிமை தந்துடுறேன், இந்த காசு பணத்தை கையில வச்சுக்கோ, உன்னுடைய பொழப்பு தளப்ப நீ பார்த்துட்டு போ, உன்னாலதான் ரசூலுல்லாஹ்ட்ட நான் இந்த பேச்சு வாங்க வேண்டிய வந்துச்சு அப்படின்னு அவருக்கு உரிமை கொடுத்து விட்டு திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பணியாளரை, அந்த அடிமைய நான் உரிமையிட்டுட்டேன், இனிமேல் நான் ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னதுக்கு பிறகுதான் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்ததாக பைஹகீங்கிற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, எந்த சூழ்நிலையிலேயும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவராக இருக்கக்கூடியவர் சபிக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடாது. ரெண்டு ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு பண்பு என்பதாக ரசூலுல்லாஹ் பல இடங்கள்ல நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. அதை விடவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமானது, பாவிய கூட சபிக்க கூடாது. பாவம் செஞ்சவரு, பாவம் செஞ்சது கன்ஃபார்ம் ஆன ஒருத்தரை கூட சபிக்க கூடாதுங்கிறத ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி நமக்கு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்துல ஒரு சஹாபி ஒருத்தர் இருந்தாரு. அந்த சஹாபியினுடைய பேரு அப்துல்லா. மதீனாவுக்கு கொஞ்சம் வெளிப்புறத்துல இருக்கக்கூடியவர் ஒரு சஹாபி. மதீனாவுக்கு உள்ள இல்ல, கொஞ்சம் அவுட்டர்ல, கொஞ்சம் தள்ளி கிராமத்துல வசிக்கக்கூடிய ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சஹாபி மேல ரொம்ப பாசம். என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய கிராமத்துல இருந்து மதீனாவுக்கு அவர் எப்ப வந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொண்டு வராம இருக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு தேன், பாலாடை, பால், ஏதோ ஒண்ண ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். அதை விடவும் முக்கியமானது என்னன்னா, அந்த சஹாபி ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ்வே ஏதாவது அவங்களுக்கு மன கஷ்டமா இருந்துச்சுன்னா, அந்த அப்துல்லாவை கூட்டு வாங்கப்பா, கொஞ்ச நேரம் அவர் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கட்டும், கொஞ்சம் தமாஷா பேசுவாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி. ஆனா அந்த சஹாபியினுடைய சில பண்பு என்ன அப்படின்னா,
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால அந்த சஹாபி ஒரு பெரிய குடிகாரர், சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்துல இருந்த ஒரு சஹாபி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தாலா அதை தடை செஞ்சுட்டான். மதுபானத்தை குடிக்க கூடாது, போதை உட்கொள்ள கூடாதுன்னு அல்லாஹ் தடை செஞ்சுட்டான். ஆனா அந்த சஹாபிக்கு எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொசுக்கிட்டு போய் எங்கேயாவது கொஞ்சம் வாங்கி அந்த மதுபானத்தை கொஞ்சம் குடிச்சிட்டு வரக்கூடிய அந்த தன்மை அது இருந்துகிட்டு இருந்துச்சு. எப்பயாவது போய் அந்த போதையை எடுக்கிறது, சஹாபாக்கள் பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட எடுத்து கொண்டு வந்து விடுவாங்க. யார் ரசூலுல்லாஹ், இவரு குடிச்சிட்டு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் குடிச்சாரா அத செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதற்குரிய தண்டனையை கொடுக்க சொல்லுவாங்க. கொடுத்துட்டு தண்டனை முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாரு, யார் ரசூலுல்லாஹ், இனிமே அந்த சாராயம் பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன், எங்க இருந்தாலும் இந்த பக்கம் நான் திரும்பி போயிருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதிமொழி எடுப்பாங்க. ஆனா யாராவது ஏதாவது குடிக்கிறத பார்த்தா கொஞ்சம் மனசு மாறி திரும்ப அதை போய் செய்யறது. இதே மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்ல, ஒரு 5 தடவை 6 தடவை நடந்து போச்சு. 5வது தடவை அல்லது 6வது தடவை அதே மாதிரி ஒரு தப்பை செஞ்சுட்டு குடிச்சிட்டு கையும் களவுமாக மாட்டி ரசூலுல்லாஹினுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்படுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வழக்கம் போல சொல்றாங்க, அவருக்கு 40 கசையடி அடிச்சு விடுங்கப்பா, அதான் அவருக்கு தண்டனைன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள்லாம் 40 கசையடி அந்த சஹாபிக்கு, அப்துல்லான்கிற அந்த சஹாபிக்கு கொடுக்கறாங்க. நிறைவேற்றப்படுது. இப்ப நிறைவேற்றப்பட்ட உடனே எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சஹாபாக்கள்லாம் அந்த அப்துல்லான்கிற சஹாபியை பார்த்து சொல்றாங்க, அலா தஸ்தஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்னஉ ஹாதா. இப்ப அப்துல்லா எந்த எவ்வளவு ரசூலுல்லாஹ் எத்தனை சஹாபாக்கள் ஒன்ன இவ்வளவு க்ளோஸா வச்சிருக்கிறாங்க, உனக்குரிய அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நம்ம இதை செய்யறோமே அப்படின்னு உனக்கு கொஞ்சமாவது நாணம் வேண்டாமா, வெக்க வேண்டாமா, ஏன்பா இப்படி செய்யற அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சத்தம் போடுறாங்க. உடனே அவரே வழக்கம் போல நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போகக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் வருத்தத்துல, இவ்வளவு நெருக்கமான ஒரு சஹாபி இப்படி செய்யறாங்களே அப்படிங்கிற வருத்தத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, போகக்கூடிய அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹும் மஹ்ஸிஹி, யா அல்லாஹ் அவரை இழிவுக்கு ஆளாக்குவாயாக. அல்லாஹும் மல் அன்ஹு, யா அல்லாஹ் உன்னுடைய சாபத்திற்கு அவரை ஆளாக்குவாயாக, அவரை இழிவுபடுத்து, அவருக்கு சாபத்தை கொடு அப்படின்னு சொல்லி வருத்தத்துல சஹாபாக்கள்லாம் அவருக்கு எதிராக சபிக்கிறாங்க, துவா செய்யறாங்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சஹாபாக்களை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா, லா தகூலு ஹாகதா, என்ன வார்த்தையப்பா நீங்க சொல்றீங்க, அப்படி சொல்லாதீங்க. வலா தகூனு லிஷைத்தானி அவுனன் அலா அஹீக்கும், ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்குங்கப்பா, ஷைத்தானுக்கு என்ன நோக்கம், ஷைத்தானுடைய நோக்கம் என்ன, எண்ணம் என்ன, ஒரு முஸ்லிம் நாசமா போகணும், ஒரு முஸ்லிம் நல்லா இருக்க கூடாது, ஒரு முஸ்லிம் வீணா போகணும், அதான ஷைத்தானுக்கு நோக்கம். நீங்களே அந்த துவாவை செஞ்சு ஷைத்தானுக்கு நீங்க ஏன்பா ஹெல்ப் பண்றீங்க? நீங்க துவா செஞ்சு அதை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னா அது ஷைத்தானுக்கு செய்யற உதவி தானே, அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, வலாக்கின் கூலு அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவர் ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, அவரை மன்னிப்பாயாக. அல்லாஹும் மஹ்திஹி, யா அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டுவாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கப்பா. அதை விட்டுட்டு அவர் நாசமா போகணும், வீணா போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக நீங்க சாபம் கொடுக்காதீர்கள் என்பதாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் சபிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது, தடுத்திருக்கிறாங்க. ஒரு பாவம் செய்தவரை கூட சபிக்க கூடாது, ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சாபம் செய்வத, சாபம் விடுறத தடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு சில காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் சபிக்கிறாரு அப்படின்னா அந்த சாபம், அந்த பத்துவா, அந்த துவா எப்ப அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. டக்குன்னு ஒரு நேரத்துல செய்யற துவாவை அல்லாஹ் என்ன பண்ணிடலாம், கபூல் செஞ்சிடலாம். ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்ப அல்லாஹ் கபூல் செய்வான்ங்கிறது தெரியாது. கிதாபுல எழுதுறாங்க, அபு முஸ்லிம் அல் ஹவுலானி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தாங்க. அபு முஸ்லிம் அல் ஹவுலானி, அவங்க சிரியாவை சார்ந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே, ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே அந்த பெரியவங்க அபு முஸ்லிம் ஹவுலானி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, முஸ்லிமாக ஆயிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வை வந்து பார்க்கல, சஹாபியாக அவங்க ஆகல, ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா அதற்கு ஒரு, அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்தவங்க என்பதற்கு அது ஒரு உதாரணம். ஏன் ரசூலுல்லாஹ்வை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் கூட ரசூலுல்லாஹ்வை மதீனாவுல வந்து பார்க்கல அப்படின்னா, அவங்க வாழ்ந்தது சிரியான்கிற பகுதியில வாழ்ந்தாங்க. அந்த சிரியாவுல அஸ்வத் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருந்தான். அவன் நானும் நபி, மதீனாவுல இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்க மட்டும் நபி கிடையாது, நானும் நபி, என்னையும் நபின்னு ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ண, சிரியாவுல இருந்துகிட்டு. ஒரு குரூப், ஒரு பெரிய கூட்டம் அவனை நபின்னு ஏத்துக்கிட்டு அவன் பின்னாடி அவனுடைய ஃபாலோவர்களாகவும் இருந்தாங்க. இப்ப இந்த அபு முஸ்லிம் அல் ஹவுலானி அப்படிங்கிற அந்த சஹாபி, அந்த பெரியவங்க யோசிக்கிறாங்க, இந்த நேரத்துல நம்ம மதீனாவுக்கு போனோம் அப்படின்னா இந்த அஸ்வத் என்பவனினுடைய பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக ஆயிரும், நிறைய பேர் அவன் பின்னால போயிருவாங்க. அதனால நமக்கு முதல் வேலை அவன் பின்னால மக்கள் போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹ் மட்டும்தான், வேற யாருக்கும் நபின்னு சொல்லக்கூடிய அத்தாரிட்டியை அல்லாஹ் கொடுக்கல. இவன் பின்னால யாரும் போயிடக்கூடாது, அதை தடுக்கணும், அவனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும் என்பதற்காகவே சிரியாவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுல வந்து அவங்க பார்க்காம இருந்தாங்க. இதுதான் அதற்கான காரணம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்கன்னா, அந்த அஸ்வத் அப்படிங்கிறவன் இருக்கிறான, தன்னை நபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவன் இருக்கிறான, அவன் ஒரு நாள் என்ன பண்ணா, இந்த அபு மூசா ஹவுலானி அவரு நமக்கு பின்னால மக்கள் வந்துடாம ரொம்ப தீவிரமாக தடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு வர சொல்றான். சிரியாவுல ஒரு பெரிய நெருப்பு குண்டம் மூட்டப்படுது, ஒரு பெரிய நெருப்பு குண்டம் மூட்டப்படுது. என்ன செய்யறான் இந்த அஸ்வதுங்கிறவன், இந்த அபு முஸ்லிம் அவங்கள பார்த்து சொல்லி காட்டுறான், இங்க வாங்க, நான் அல்லாஹ்வுடைய நபி அப்படின்னு நீங்க ஈமான் கொள்ளணும். அப்படி ஈமான் கொள்ளல அப்படின்னா உங்களை தூக்கி இந்த நெருப்பு குண்டத்துல போட்டுருவேன். என்ன செய்ய போறியா அப்படின்னு கேட்கும் பொழுது அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான், உன்னையெல்லாம் நபின்னு நான் ஏத்துக்க முடியாது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் என்பது உண்மையாக இருந்துச்சுன்னா நீ என்ன தூக்கி இந்த நெருப்புல போடு, இந்த நெருப்பு என்ன ஒண்ணும் செய்யாது. தூக்கி உள்ள போடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, நெருப்பு அணைச்சிட்டு பார்த்தா அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளுக்குள்ள ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நெருப்பு அவங்கள ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல அவங்கள. இது யாருக்கு நடந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நடந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்ரூது மன்னன் இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டா அந்த நெருப்பு குண்டம் இப்ராஹிம் நபியை ஒண்ணு செய்யல.
ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம், அந்த நெருப்பு ஒண்ணும் செய்யலன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபிக்கு நடந்ததுக்கு பிறகு இந்த ஒரு பெரியவங்களுக்கு, இந்த சஹாபிக்கு தான் நடக்குது. உடனே அதை பார்த்த உடனே அந்த அஸ்வது அவனுடைய கூட்டாளிகள்லாம் சொன்னாங்க, எப்பா இதுக்கு பிறகு இந்த அபு முஸ்லிமை இந்த ஊர்ல உட்கார வச்ச அப்படின்னா, நேர கண்ணுக்கு முன்னால பாத்துட்டாங்க, நெருப்புல தூக்கி போட்டாங்க, ஒண்ணுமே ஆகல, நெருப்பு அவரை கரிக்கல, நல்லா இருக்கிறாரு, அப்ப அவர் சொல்றதா உண்மைன்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு பின்னால போக வாய்ப்பு இருக்குது, ஒன்ன விட்டுருவாங்க, அதனால அவரை ஊரை விட்டு துரத்தி விட்டுரு, அது ஒண்ணுதான் வழி அப்படின்னு ஆலோசனை சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், இனிமேல் நீ சிரியாவில் இருக்கக்கூடாது, இடத்தை காலி பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்பதான் அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன பண்றாங்க, சரி இதுக்கு பிறகு இருக்கிற சிரமமா இருக்கும், நம்ம மதீனாவுக்கு போவோம், ரசூலுல்லாஹ் அங்கதானே இருக்கிறாங்க, நம்ம ரசூலுல்லாஹ் போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு மதீனாவை நோக்கி கிளம்பி வர்றாங்க. அவங்க மதீனாவுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் வஃபாத் ஆகி அவங்களை அடக்கம் பண்ணி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க. மதீனாவுக்குள்ள அவங்க வர்றாங்க, பள்ளிவாசல்ல உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, எந்த ஊர்ல இருந்த நீ வர்றப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் சிரியாவில இருந்து வர்றேன். அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அந்த சிரியாவுல ஒரு முஸ்லிம நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டான அஸ்வத் அப்படிங்கிறவன், அவன் இப்ப எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு விசாரிக்கிறாங்க. இப்பதான் அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டினாங்க, அந்த நெருப்பு குண்டத்துல அஸ்வது தூக்கி போட்ட ஆளே நான் தான், என்னத்தான் தூக்கி போட்டான், அவனுடைய பிரச்சாரத்தை தடுக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹ் கூட நான் வந்து பார்க்காம இருந்தேன். உமர் ரலியல்லாஹு உடனே அவங்கள அழைச்சிட்டு போய் அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யுமித்னி ஹத்தா அரானி ஃபி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சுனிஅ பிஹி கமா சுனிஅ பி இப்ராஹிம் அல் கலீல் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டும் அந்த நெருப்பு அவங்கள ஒண்ணுமே செய்யலன்னு குர்ஆன்ல நம்ம படிச்சிருக்கிறோம், ஓதி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு முஸ்லிமுக்கு நடந்து அந்த முஸ்லிம கண்ணால பார்க்கக்கூடிய வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினாங்க. அதுக்கு பிறகு மதீனாவுல இருந்து திரும்ப அவங்க சிரியாக்கே போயிட்டாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடக்குது. அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா, அவங்க இஷா முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது வீட்டினுடைய வெளிப்பகுதியில அந்த காம்பவுண்ட் இருக்குமா இல்லையா, அந்த காம்பவுண்ட் பக்கத்துல நின்னுக்கிட்டு சலாம் சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கம் தக்பீர் சொல்லுவாங்களா, அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொல்லுவாங்க. வீட்டு உள்ள இருந்து அவர்களினுடைய மனைவி அந்த தக்பீருக்கு பதிலாக அல்லாஹு அக்பர்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கேட்ட தொடர்ந்து உள்ள போனதுக்கு பிறகும் ஒரு தக்பீர் சொல்லுவாங்க, அவங்களுடைய மனைவியும் தக்பீர் சொல்லுவாங்க. வாசல் பக்கத்துல நின்றுட்டு ஒரு தக்பீர் சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர்னு, மனைவியும் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு கதவை திறந்து அவங்கள உள்ள அழைச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து மற்ற வேலைகளை அவங்க செய்வாங்க. இது காலகாலமாக வழக்கமாக அவங்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே மாதிரி ஒரு நாள் இஷா தொழுதுட்டு வர்றாங்க, தக்பீர் சொல்றாங்க, உள்ள இருந்து எந்த பதிலும் வரல. கேட்ட திறந்துட்டு உள்ள போய் தக்பீர் சொல்றாங்க, உள்ள இருந்து எந்த பதிலும் வரல. கதவு பக்கத்துல நின்றுகிட்டு தக்பீர் சொல்றாங்க, அப்பவும் உள்ள இருந்து எந்த பதிலும் வரல. இவங்க கதவை திறந்து வீட்டுக்குள்ள போறாங்க, வீடு பூரா இருட்டா இருக்கு, விளக்கு இல்ல, வீடு இருட்டா இருக்குது. மனைவி எங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அவர்களினுடைய மனைவி அப்படி தலை முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு ஏதோ ஒரு அகங்காரமாக ஒரு வெறுப்பா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஒரு கணவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது மனைவி கொஞ்சம் உம்முடி இருந்தாலே பல சிந்தனை போவோம். ஆஹா, என்னமோ தெரியலையே, நம்ம என்ன செஞ்சுட்டோம், என்ன பேசிட்டோம் தெரியலையே, பல சிந்தனை போகும். யார் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலையான்னு சொல்லி இப்ப இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப கேக்குறாங்க, என்னமா ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் அவர்களினுடைய மனைவி சொல்றாங்க, மன்னர்
முஆவியா இருக்கிறாங்களே, அவரு கூட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க கூட உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குதா இல்லையா? உங்க மேல அவர் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறார். நம்ம வீட்டுல ஒரு பணியாளர் கிடையாது, நம்ம வீட்டுல வசதி வாய்ப்பு இல்லை. அவங்கள்ட்ட போய் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதிட்டு போய் சொன்னா, உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறாரு, வீட்டுக்கு பணியாளர் தருவாரு, காசு படங்கள் கிடைக்கும், நம்ம கொஞ்சம் செழிப்பா வாழலாமா இல்லையா? இதையே அவங்களுக்கு செய்ய தெரியல. நான் எவ்வளவு நாளைக்கு தான் உங்க கூட இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனைவிட்ட இருந்து வார்த்தைகள் வருது. இப்ப இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம மனைவி காலகாலமா நல்ல விதமா இருக்கிறாங்க, திடீர்னு மாறிட்டாங்கன்னா என்னவோ ஒண்ணு நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் வீட்டுக்கு வந்தான்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, பக்கத்து கொஞ்சம் தள்ளி ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க இவங்களுடைய மனைவியை பார்த்து அதை இத சொல்லி, என்ன உங்க வீட்டுக்காரரு ஜனாதிபதி கூட அவ்வளவு நெருக்கம் இருக்குது, பிழைக்க தெரியாத மனுஷனா இருக்கார, பைத்தியார மனுஷனா இருக்கிறார, அவர்கிட்ட சொல்லி என்னெல்லாமோ நீ வாங்கியிருக்கலாம், நீங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி விட்டாங்க. அதுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு காரணம்ங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பொதுவா அப்படித்தானே, அல்லாஹு தாலா கணவன் மனைவி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மத்தியில அல்லாஹு தாலா இயற்கையாகவே ஒரு அந்நியோன்யத்தை, ஒரு பாசத்தை, ஒரு காதலை ஏற்படுத்தி தான் இருப்பான். அல்லாஹு தாலா ஏற்படுத்தக்கூடியது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில 99% கணவன் மனைவி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மத்தியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவர்களால ஏற்படாது. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத, அதுல 99% அவங்களால பிரச்சனை ஏற்படாது. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில ஒரு அன்பு முஹப்பத்தை போட்டிருக்கிறான். யாருக்கு மத்தியில முஹப்பத்தை போட்டிருக்கிறானோ அவங்களத்தான் ஜோடியாக அல்லாஹு தாலா இணைப்பான். அல்லாஹ்வினுடைய நியதி அது. அப்ப பிரச்சனை எப்ப வரும்? யாரு வீட்டுல மூணாவது மனுஷனாக ஒருத்தர் வர்றாரோ அவர்னாலதான் பிரச்சனை. யாராவது ஒருத்தவங்க எதையாவது கொளுத்தி போட்டு போவாங்களா இல்லையா, அதுலதான் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வரும். ஒழுங்காத்தான் மனைவி இருப்பாங்க, யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி பேச்சு வாக்கில கேட்கறது, என்னமா பவுன் 1 கிராம் என்ன விலை இப்போ? அது எங்களுக்கு தெரியாது, என்ன வேலை என்ன வேலைன்னு தெரியலையேன்னு இவங்க பதில் சொல்லுவாங்க. என்னமா பவுன் 1 கிராம் எவ்வளவுன்னு தெரியாம இருக்கிற? எங்க மச்சான்லாம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டு போய் ஏதாவது எனக்கு வாங்கி தந்துரும், ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க எங்கேயாவது என்ன வெளியூருக்கு கூட்டு போயிரும், உன்னையெல்லாம் அப்படி கூட்டு போறது இல்லையா, நீ என்ன பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிற, உஷாரா இருந்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இங்க என்ன ஆயிரும், வீட்டுல இடி மின்னல் முழக்கம் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவங்க போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் காரணம்ங்கிறத அவங்க விளைஞ்சுக்கிட்டாங்க. அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளைஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களினுடைய மனைவி இவங்கள்ட்ட ரொம்ப அந்நியோன்யமாக காலகாலமாக இருக்கக்கூடியவங்க, என்னுடைய மனைவி என்கிட்ட எவ்வளவு பாசமாக அன்பாக இருக்கக்கூடியவங்க, அவங்கள்ட்ட போய் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்களேன்னு ஒரு வருத்தத்துல என்ன பண்றாங்க, அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டக்குனு வருத்தப்பட்டு துஆ செய்யறாங்க. அல்லாஹும்ம இம்ராஅதி அமி பஸரஹா. அவங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னா, வீடு இருட்டா இருக்குதா இல்லையா, ராத்திரி வெளிச்சமா இருக்கும், வீடு இருண்டு போய் கிடக்குது. இத பார்த்த உடனே அதற்கு ஒரு ஒரு இணக்கமான ஒரு துஆவை அவங்க செய்யறாங்க. யா அல்லாஹ், என் வீடு இப்படி இருண்டு போய் கிடப்பதற்கு யார் காரணமோ அவர்களினுடைய பார்வையை இருட்டாக்கி அப்படின்னு டக்குன்னு துஆ செஞ்சுட்டாங்க. கரெக்டா பார்த்தா யார் வீட்டுக்கு வந்து இவர்களினுடைய மனைவிட்ட அவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு போனாங்களோ அந்த பெண்மணி அவர்களினுடைய வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல விளக்கு இருக்குது, வீட்டுல பிள்ளைகளோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே வெளிச்சமே தெரியல. அந்த பெண்மணி பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு என்ன கேட்கிறாங்க தெரியுமா? பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாங்களாம், உத்துஃபிய சிராஜ், ஏன்பா விளக்கையெல்லாம் அணைச்சிட்டியா? விளக்கெல்லாம் இருக்குது, இவங்களுக்கு பார்வை போயிருச்சு, ஏன்பா விளக்கையெல்லாம் அணைச்சிட்டியன்னு கேட்கறாங்க. பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, நாங்க எந்த விளக்கையும் அணைக்கலையே, எல்லாமே எரியத்தானே செய்து, உங்களுக்கு தான்
சரியா தெரியல போல தெரியுதுன்னு சொன்ன உடனே அவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எதனால நடந்திருக்கும், நல்லா பாத்துக்கிட்டு இருந்தோம், திடீர்னு பார்வை போயிருச்சு, எதனால நடந்திருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிரச்சனை டக்குன்னு யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆன்சர் மனசுல படுது. இன்னைக்கு நம்ம காலையில போய் அபு முஸ்லிம் ஹவுலானியினுடைய மனைவிட்ட போய் அத எதை சொல்லி நம்ம கீ கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுல அந்த மனுஷன் எதுவும் வருத்தப்பட்டு துவா செஞ்சுட்டாரான்னு தெரியலையே. நெருக்கமா ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனுஷராச்சு அவரு, அதனாலதான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, நேர உடனே கிளம்பி அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, என்னாலதான் காலையில இந்த பிரச்சனை உங்க வீட்டுல நடந்துச்சு, நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம், நீங்க வருத்தப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது, அல்லாட்ட துவா செய்யுங்க, என் பார்வை போயிருச்சு, என் பார்வை திரும்ப கிடைக்கிறதுக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஃபரக்கலஹா அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ரொம்ப இறக்கம் வந்துடுச்சு. ஆகா, நம்ம ஒரு துவா செஞ்சு ஒரு பெண்ணுக்கு பார்வை இல்லாம போயிருச்சு, நம்ம அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றாங்க, அவங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு இறை நேசர், அவங்க மிகப்பெரிய இறை நேசர். அவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய அந்த வருத்தப்பட்ட துவாவினால அவங்களுக்கு பார்வை போயிருச்சுன்னா அந்த பார்வையை திருப்பி கொடுத்துரு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு பார்வை வந்துருக்கு. இத அல்லாமா இப்னு கையூம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல இந்த செய்தியை பதிய வைக்கிறார். அவங்க அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு பெரும் இறை நேசர். அவங்க ஒரு துவா செஞ்சதுனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அத திரும்ப துவா செஞ்சு அவங்களால சரி பண்ண முடிஞ்சுச்சு. அவங்களுக்கு அல்லாஹ் அந்த ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான், அவங்களால ஏற்பட்ட பிரச்சனையை அவங்களே சரி செய்ய முடிஞ்சுச்சு. நம்ம துவாவுனால அப்படி ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க, நம்மளால சரி பண்ண முடியுமா? நம்ம ஒருத்தருக்கு துவா செஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா திரும்ப அல்லாட்ட, யா அல்லாஹ் என்னாலதான் இவருக்கு இந்த பிரச்சனை ஆச்சு, அதை நீ சரி பண்ணிருன்னு உடனே கேட்டா அல்லாஹ் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான், உனக்கு இதே வேலையா போச்சா, நீ கேட்கறதையெல்லாம் நான் செய்யணுமா உனக்கு? நம்மள்ட்ட அந்த ஆற்றல் கிடையாது, அவங்க சரி பண்ணிட்டாங்க, நம்மளால அதை செய்ய முடியாது. அப்ப அந்த சாபம் என்பது இருக்குத, அந்த சாபத்தால் ஏற்படக்கூடிய முதல் பெரிய விளைவு என்ன அப்படின்னா, நாம் சபிக்கும் பொழுது எப்ப அந்த துவா அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படும்ங்கிறது தெரியாது. நாங்க மதரசால ஓதும் போது எங்களுடைய வகுப்புல ஒரு மாணவர் இருந்தாரு எங்களுடைய வகுப்புல, கடையநல்லூர் மதரசால நாங்க ஓதக்கூடிய ஃபைசல் அன்வார்ல ஓதக்கூடிய நேரத்துல அந்த மாணவருடைய அந்த ஒரு ஹேபிட் என்னன்னா, யார பத்தினாலும் அந்த இமிட்டேட் பண்ணுவார், அவங்களே மாதிரி செஞ்சு காமிக்கிறது, அவங்களே மாதிரி பேசுறது நடக்கிறது, இந்த மாதிரி இமிட்டேட் பண்ணக்கூடிய அந்த செயலை அவர் செய்வார். ஒரு நாள் அப்படித்தான் நாங்க பாட ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், எங்களுடைய உஸ்தாது ஹாஜா மொய்னுதீன் ஹஸரத்னு சொல்லி பெரிய உஸ்தாத், அவங்கள மாதிரி சில ஆக்ஷன் அவர் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அவங்க பேசுற மாதிரி நடக்கிற மாதிரி சில சேட்டைகளை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நாங்க இப்ப கூட சொன்ன, எப்பா மத்த உஸ்தாதுனா கூட பரவாயில்ல, அது பெரிய பெரிய மேலிடம்பா, பெரிய இடம்பா, அதனால நம்ம விளையாடக்கூடாது, அதை செய்யாதன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இருக்கோம், சும்மா தமாசுக்கு தானே செய்யறோம் அப்படின்னு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கரெக்டா ஹஸரத் வந்துட்டாங்க, ஹஸரத்தே மாதிரி இவன் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹஸரத் உள்ள வந்துட்டாங்க. பார்த்த உடனே ஹஸரத் ஒரு அந்த அந்த அதெல்லாம் அவங்க பிள்ளைகள் இப்படி எல்லாம் நம்மளை செய்வாங்கன்னு அவங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு அந்தஸ்துல உள்ளவங்க. அப்ப பிள்ளைகள் இப்படி செய்யறாங்கன்னு பார்த்த உடனே அந்த பையனை பார்த்து அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ எல்லாம் எங்க உருப்பட போற அப்படின்ட்டு போயிட்டாங்க. சும்மா ஒரு வேகத்துல வந்துருச்சு, அது பெருசா சாபம் எல்லாம் ஒண்ணு இல்ல, துவா செஞ்சு யா அல்லாஹ் இவனை நாசமாக்க அப்படி ஆக்குன்னு கையே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ எல்லாம் எங்க உருப்பட போறேங்கிற மாதிரி போயிட்டாங்க. அது பிறகு மதரசா முடிஞ்சிடுச்சு. இப்ப சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த பையனை அந்த நண்பரை பார்க்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் தோல்வியான நிலையில இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, பிள்ளைகள்னால பிரச்சனை, உடல் நல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்து எப்படி வாழ்றதுனே தெரியாம தனிமரமா நிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. நல்ல பையன்.
இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு நிற்கும் போது அவரே வாயை திறந்து சொன்னாப்ல, நீங்க கூட அன்னைக்கு சொன்னீங்க அசர்த்தை பத்தி அப்படி சொல்லும்போது அசர்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதனால இருக்குமோன்னு என் மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னாரு. அப்ப சபிக்கிறோம் அப்படின்னா அந்த சாபம்ங்கிறது எப்ப கபூல் ஆகும் நமக்கு தெரியாது. இது சாபத்துல ஏற்படக்கூடிய முதல் விளைவு. இரண்டாவது விளைவு இன்னும் ரெண்டு விளைவுகள் இருக்குது. அதையும் மார்க்கம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் தான். சபிப்பதனால் ஏற்படக்கூடிய அடுத்த விளைவுகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹு தாலா வரக்கூடிய வாரத்திலே நாம் பார்ப்போம். அல்லாஹு தாலா அந்த சாபத்தை தவிர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக.